ஹை வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் குமரி மகிழினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கள். அப்புறம் எல்லாரும் வழக்கம் போல இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தலைப்பு உடலுறவு பற்றி ஆண்களுக்கே தெரியாத ஆச்சரியமான தகவல்கள். சிலர் என்னதான் பிஸ்தாவாக இருந்தாலும் அவர்களுக்கும் சில விஷயங்கள் தெரியாமல் தான் இருக்கும். எப்போதுமே தாம்பத்தியத்தில் நாங்க தான் கெத்து என ஆண்கள் கூறிக்கொள்வதுண்டு. ஆனால் ஆய்வாளர்களோ பெண்கள் தான் டாபு என்கின்றனர். இங்கு யார் கெத்து என்பது முக்கியமல்ல, யாருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்பதுதான் அவசியம். திருமணத்திற்கு முன்பு வரை எல்லாம் தனக்கு கை வந்த கலை என்று கூறும் நபர்கள்தான் திருமணத்திற்கு 4-5 நாட்களுக்கு முன்னர் சந்தேகங்களாக கேட்டு தள்ளுவார்கள். இது சந்தேகங்கள் என்று கூற முடியாது. பெரும்பாலான ஆண்களுக்கு உடலுறவு சார்ந்து தெரியாத தகவல்கள். மோனல் இரசாயன சென்சஸ் மையம் நடத்திய ஓர் ஆய்வில் தங்கள் எதிர்பாலினத்தை எளிதாக ஈர்க்க நீங்கள் நல்ல நறுமணத்துடன் இருக்க வேண்டும் என கண்டறியப்பட்டது. பாலுணர்வை தூண்டிவிடும் தன்மை இஞ்சிக்கு நிறைய இருக்கிறது. இஞ்சி இதய துடிப்பை சீராக்கவும் இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தவும் வல்லது. ஆண் விரைப்பை அதிகப்படுத்த இரத்த ஓட்டம் சீராக வேகமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. வயதானால் ஏற்படும் சுருக்கத்தை போக்க விந்தணு உதவுகிறதாம். ஸ்பெர்மன் எனப்படும் கூறு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டதாம். இது சுருக்கத்தை போக்கி மென்மையாக்க உதவுகிறது. உணவும் உடல் உறவும் உடலோடு ஒன்றுக்கொன்று இணைப்பு கொண்டுள்ளதாகவும் மூளை மற்றும் லிம்பிக் மண்டலத்துடன் இவை இணைப்பு கொண்டுள்ளன. இவை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டவை. பொதுவாக ஆணுரைகள் 2 ஆண்டுகளுக்கு பழமையானவை பயனளிக்காது. எனவே ஆணுரை வாங்கும்போது அதன் உற்பத்தி தேதியை பார்க்க வேண்டியது அவசியம். அதிக முறை விந்தை வெளிப்படுத்தும் ஆண்களுக்கு புற்றுநோய் அபாயம் குறைவாம். ஜமா எனும் அமைப்பினர் நடத்திய ஆய்வில் அதிக முறை விந்தை வெளிப்படுத்தும் ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்புகள் குறைவு என கண்டறியப்பட்டது. உடலுறவில் உச்சம் காணும்போது ஆக்சிடாசின் அளவு அதிகரிக்கிறது. இது எண்டோர்பின் வெளிப்பட காரணமாக இருக்கிறது. எண்டோர்பின் ஒரு இயற்கை வலி நிவாரணி என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஜி ஸ்பாட் என்று குறிப்பிடப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதை கண்டறிந்த மருத்துவர் எர்ன்ஸ்ட் கிராஃபன்பர்க் என்பவர் இந்த பெயரை வைத்தார். இது குறித்து இவர் 2 ஆண்டுகள் ஆய்வு நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்களுக்கு 2 விதைகள் இருப்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் 2ம் ஒரே அளவில் இருக்காது என்பது பலரும் அறியாத தகவல். இடது விதை வலது விதையை விட 10% சிறியதாகத்தான் இருக்கும். 10 வயதினை கடக்கும் போது ஆண்கள் முதன்முறையாக இதை சந்தித்து இருப்பார்கள். அதுவரை ஆணுறுப்பு சுருங்கி விரியும் என்பது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது இயற்கையானது, இதை என்ன செஞ்சாலும் மாற்ற முடியாது என பல ஆய்வுகளுக்கு பிறகு ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓகே சொல்லுங்களா, எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க. அப்போதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.